வணக்கம். உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். திருநெல்வேலி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி வண்ணார்பேட்டை தலைமையக வளாகத்தில் 10/3/2026 தேதியன்று சந்திப்பு கூட்டம் கௌரவ தலைவர் பி சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு முன்பாக ஓய்வு பெற்ற மத்திய கூட்டுறவு வங்கி பணியாளர்களுக்கு கருணை ஓய்வூதியம், தமிழக அரசு ஆணை, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசாணை நிலை எண் 19 நாள் 3/3/2026 படி தற்போது வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர ஓய்வூதிய தொகை ரூபாய் 5500 ரூபாய் 6500 ஆகவும், குடும்ப ஓய்வூதிய தொகை ரூபாய் 2750 ரூபாய் 3250 ஆகவும் உயர்த்தி வழங்க அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து மத்திய கூட்டுறவு வங்கி இணைப்பதிவாளர் வேளாண்மை இயக்குநர் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்பு நடைபெற்ற சந்திப்பு கூட்டத்தில் தமிழக முதல்வர் அவர்களுக்கும், கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாநில பதிவாளர், கூட்டுறவுத்துறை செயலர் மற்றும் தொடர்புடைய அனைத்து அலுவலர்களுக்கும், மாநில அளவில் உள்ள அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக மத்திய கூட்டுறவு வங்கியில் பணி நிறைவு பெற்ற இறந்து போன பணியாளர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தலைவர் ஆர் சொக்கலிங்கம் சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் எதிர்கால திட்டங்கள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார். சங்க நிர்வாகிகள் மு. பள்ளிக்கொண்டான், மு. முத்துச்செல்வம், நயினார், போ. சிவசுப்பிரமணியன், ஏ. முருகராஜ் மற்றும் பலர் வாழ்த்து பேசினர். புதிய நிர்வாகிகள் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். அதன்படி சங்கத்தின் கௌரவ தலைவராக பி. சொக்கலிங்கம், தலைவராக மு. பள்ளிக்கொண்டான், துணைத் தலைவர்களாக அனந்தநாராயணன், எஸ். வெங்கடேசன், பூபாலன், ஏ. முருகராஜ், பொதுச் செயலாளராக சி. பாஸ்கர், இணைச் செயலாளர்களாக ஆர். கண்ணன், மு. முத்துச்செல்வம், ஆர். சொக்கலிங்கம், சி. தெய்வநாயகம், துணை செயலாளர்களாக நயினார், எஸ். முருகன், ஏ. செல்வகணபதி, எல். கதிர்வேல், பொருளாளராக எம். முருகன், செயற்குழு உறுப்பினராக கோவிந்தராஜ், போத்திலிங்கம், கலிடைக்குறிச்சி சுப்பிரமணியன், வீரக்குட்டி ஆறுமுகம், பி. கணபதி சீனிவாசன் ஆகியோர் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். அனைவருக்கும் கைத்தறி ஆடை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. கூட்ட முடிவில் இணைச் செயலாளர் மு. முத்துச்செல்வம் நன்றி கூற சந்திப்பு கூட்டம் இனிதே முடிவிட்டது. கூட்ட ஏற்பாடுகளை தலைவர் மு. பள்ளிக்கொண்டான், இணைச் செயலாளர் மு. முத்துச்செல்வம் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.